Hi friends, welcome to Monu's channel. ஸோ இன்னைக்கு என்ன நம்ம பார்க்க போறோம்னா வாட்ஸ்அப் வாட்ஸ்அப்பில் என்ன நியூ ப்ரைவசி பாலிசி அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இதில் என்ன பார்க்க போகிறோம்னா வாட்ஸ்அப் த நியூ ப்ரைவசி பாலிசி 2021 என்ன, இதை நான் அக்செப்ட் பண்ணணுமா இல்லை அக்செப்ட் பண்ணாட்டேன்னா என்ன ஆகும். ஸோ அதை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இந்த லெஃப்ட் கார்னரில் பார்க்குறீங்கன்னா இந்த பர்டிகுலர் ப்ராம்ப்ட் தான் நம்ம வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணாலே இது வருது. ஸோ இதை நீ ரீட் பண்ணி பார்த்துட்டு நீ என்ன பண்ணணும், நாட் நோவ்னு சொல்லி குடுத்து நான் கிளிக் பண்ணுவேன். இல்ல அக்ரீன்னு குடுத்து கிளிக் பண்ணுவேன். ஸோ அந்த டயலமால தான் நம்ம இருக்கோம். ஸோ இத பத்தி தான் டீட்டெயிலா நம்ம பார்க்க போறோம். இந்த பிரைவசி பாலிசில என்ன சொல்ல வராங்கன்ட்டுன்னு. ஸோ அதான் எய்தர் வி ஹேவ் டூ கிளிக் அண்ட் அக்செப்ட் அக்ரி ஆர் சிம்ப்ளி கிளிக் நாட் நோவ். ஸோ வாட் டூ டூ அப்படின்னு நம்ம கேட்டோம்னா கீழ பதில் இருக்கு. வாங்க. ஸோ இந்த அப்டேட்டட் டெர்ம்ஸ் அண்ட் பாலிசி பத்தி நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது என்ன சொன்னாங்கன்னா, பிப்ரவரி 8க்குள்ள நீங்க இந்த டெர்ம்ஸ் அண்ட் பாலிசிய நீங்க அக்செப்ட் பண்ணணும்னு சொல்றாங்க. ஸோ, பை அந்த அக்ரின்னு சொல்ற அந்த பட்டன நீங்க கிளிக் பண்ணும்போது, யூ அக்செப்ட் தி டெர்ம்ஸ் அண்ட் பாலிசி ஆஃப் வாட்ஸ்அப். ஸோ, நீங்க பிப்ரவரி 8, 2021க்கு அப்புறம் ஃபர்தரா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ, இன் கேஸ் நீங்க அத அக்செப்ட் பண்ணாம நாட் நௌனாவே வச்சுட்டே இருக்கீங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா, தி யூசர் ஹூ டூ நாட் அக்ரி டூ த நியூ பாலிசிஸ் வில் நாட் பி ஏபிள் டூ யூஸ் தி ஆப் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ யாரெல்லாம் அவங்களோட டெர்ம்ஸ் அண்ட் பாலிசிய அக்ரி பண்ணலையோ, அவங்க ஃபர்தர் பிப்ரவரி 8, 2021க்கு அப்புறம் யூஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லி சொல்றாங்க. பட் அவங்க கிளியரா சொல்றாங்க, இஃப் நாட் தே வுட் பி லூசிங் தியர் அக்கவுண்ட்ஸ் ஆஃப்டர் த மென்ஷன் டேட், ரிமூவிங் தெம் ஃப்ரம் யூசிங் தி பிளாட்ஃபார்ம் ஃபார் குட். ஸோ, அவங்க ஃபர்தரா யூஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லி சொல்ல வராங்க. பட் கிளியர் கட்டா வந்து தே வில் பி ரிவோக்கிங் இட். ஆக்சஸ் குடுக்க மாட்டோம். இல்ல நீங்க ஆப் யூஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லி கிளியரா அவங்க சொல்லல. பட் சொல்றாங்க, நீங்க யூஸ் பண்ண முடியாதுன்னு. ஸோ, நம்ம பிப்ரவரி 8 வரைக்கும் வெயிட் பண்ணி தான் பார்க்க முடியும். ஏன்னா, ஆஸ் பர் த லேட்டஸ்ட் நார்ம்ஸ் நெறைய பேர் நாட் நோவ்ன் போட்டு தான் கிளிக் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ, அதனால மேபி வாட்ஸ்அப் எண்ட்லேருந்து அவங்க சேஞ்ச் பண்ணலாம். பாலிசிஸ ஏதோ ஃபர்தர் சேஞ்ச் பண்ணலான்னு கூட அவங்க நெனைக்கலாம். பட் இப்போதைக்கு இதில அவங்க சொல்றது என்னன்னா, நீங்க அக்ரி பண்ணாட்டீன்னா, நீங்க வாட்ஸ்அப்ப யூஸ் பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க. பட் நெறைய பேர் டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் கமெண்ட்ஸ் குடுத்துட்டு இருக்காங்க. பட் அவங்க கிளியரா சொல்லல. போட்டிருக்காங்க தட் லூசிங் தியர் அக்கவுண்ட்ஸ் ஆஃப்டர் த மென்ஷன் டேட்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ வி வில் பிளாக் தெம். யூ கேனாட் யூஸ் இட்லாம் அவங்க எங்கேயும் சொல்லல. அத நீங்க கிளியரா தெரிஞ்சுக்கணும். ஸோ இதில என்ன பார்க்குறோம்னா, Facebook ஓன் வாட்ஸ்அப். ஸோ வாட்ஸ்அப் பத்தி நம்ம தெரிஞ்சுக்குவோம் ஃபர்ஸ்ட். ஸோ வாட்ஸ்அப் பார்த்தீங்கன்னா, வாஸ் ஃபவுண்டட் பை பிரைன் ஆக்டன் அண்ட் ஜான் குவாங், ஃபார்மர் எம்ப்ளாயீஸ் ஆஃப் யாகூ. ஸோ அந்த காம் இருக்கிறவர் தான் பார்த்தீங்கன்னா, வாட்ஸ்அப்ப கிரியேட் பண்ணியிருக்காரு ஆன் பிப்ரவரி 24, 2009. ஸோ லேட்டர் என்ன பண்ணியிருக்காருன்னா, Facebook கிட்ட வித்திருக்காரு பிப்ரவரி 2014ல. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா, Facebook தே ஓன்ஸ் வாட்ஸ்அப். ஸோ அதனால தான் நம்ம வாட்ஸ்அப்ல இருக்க இன்ஃபர்மேஷன் எல்லாம் Facebook கிட்ட போகுது. ஸோ நம்ம வாட்ஸ்அப் டெய்லி நம்ம ஓப்பன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஒரு ப்ராம்ப்ட் வருதுல்ல. ஸோ அதில அவங்க என்ன சொல்றாங்க? ஸோ பார்த்தீங்கன்னா, வாட்ஸ்அப் சர்வீஸ் அண்ட் ஹவ் வி ப்ராசஸ் யுவர் டேட்டா. அந்த பிசினஸ் பர்பஸ்க்கு என்ன எப்படி மேனேஜ்ல சாட் பண்றது, எப்படிலாம் எங்கெல்லாம் ஸ்டோர் ஆகுது. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்லாம் தான் அவங்க சொல்ல வராங்க. ஸோ கிளியரா அந்த சர்க்கிள்ல பார்த்தீங்கன்னா, ஸோ உங்களோட ஃபுல் இன்ஃபர்மேஷன்ஸ் லைக் அந்த செட்டிங்ஸ்ல என்ன பண்றாங்க, நீங்க எப்படி மெசேஜ் அனுப்புறீங்களோ, யார் யாருக்கு மெசேஜ் அனுப்புறீங்களோ, உங்களோட குரூப்ஸு, ஸோ பேமெண்ட் டிஸ்கிரிப்ஷன்ஸ் இந்த மாரி இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் நாங்க எடுக்கிறோம்னு சொல்லி கிளியரா அவங்க சொல்றாங்க. இதான் மெயின். ஸோ இத பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிரும். என்னென்ன டேட்டாலாம் அவங்க எடுக்குறாங்கன்ட்டுன்னு. ஸோ இதில கிளியரா சொல்றாங்க. ஸோ வாட்ஸ்அப் வந்து நம்மளோட ஃபோன்ல தான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம ஃபோன் இன்ஸ்டால் பண்றது தான் பார்த்தீங்கன்னா, ஃபோன் மாடல்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது பார்த்தீங்கன்னா, ஃபோன் மாடல், உங்கள என்ன ஓஎஸ் யூஸ் பண்றீங்க, உங்களோட பேட்டரி ஸ்டேட்டஸ், சிக்னல் ஸ்ட்ரெங்த், டைம் ஜோன், ஐபி அட்ரஸ், உங்களோட வாட்ஸ்அப்போட யூசேஜ், இந்த பேமெண்ட் டிரான்சாக்ஷன் என்னென்ன பண்றீங்க, உங்க ஸ்டேட்டஸ் என்ன இப்ப, குரூப் டீட்டெயில்ஸ், உங்க என்னென்ன குரூப் நீங்க வச்சிருக்கீங்க, ப்ரொஃபைல் பிக்சர்ஸ்ல ப்ரொஃபைல் என்னென்ன வச்சிருக்கீங்க, பிக்சர்ஸ் இன்ஃபர்மேஷன் ஆல்சோ. ஸோ அபவுட் இன்ஃபர்மேஷன் அபவுட் எல்லாத்தையுமே. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா, அந்த கம்ப்ளீட் வாட்ஸ்அப்ல நீங்க டே டூ டே லைஃப் வாட்ஸ்அப் என்ன யூஸ் பண்றீங்களோ, எல்லா டேட்டாவும் அவங்க கலெக்ட் பண்றாங்க. இதான் கிளியரா சொல்றாங்க. ஸோ ஃபோன் மாடல்ல இருந்து ஓஎஸ், வாட்ஸ்அப் யூசேஜ், குரூப் டீட்டெயில்ஸ்னாலே கிளியரா தெரியுது. நம்ம செய்ற எல்லா டேட்டா, நம்ம குடுக்குற எல்லா டேட்டாவையும் அவங்க கலெக்ட் பண்றாங்க. ஸோ இதுதான் நீங்க இம்பார்ட்டன்ட்டா நோட் பண்ணணும். ஸோ இதுல நீங்க பார்த்தீங்கன்னா,
பழைய வாட்ஸ்அப் செட்டிங்ஸ்ல நம்ம அக்கவுண்ட்ஸ்ல போனீங்கன்னா, ஷேர் மை அக்கவுண்ட் இன்ஃபோன்னு சொல்லிட்டு ஒரு செக் பாக்ஸ் இருக்கும். ஸோ இத வச்சு நம்ம செக் இன் பண்ணோம்னா, வி வில் ஷேர் தி அக்கவுண்ட் இன்ஃபர்மேஷன். அன்செக் பண்ணா வி ஆர் நாட் ரெடி டூ ஷேர் மை அக்கவுண்ட் இன்ஃபர்மேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கு. பட் இப்போ உள்ள வாட்ஸ்அப் செட்டிங்ஸ்ல அவங்க அத பிளாக் பண்ண போறாங்க. ஸோ இருக்காது. அதான் மீனிங்கு. ஸோ இனிமேல் உங்களுக்கு அந்த ஆப்ஷன் கிடையாது. ஸோ அதே போல தான். நீங்க மெயினா இம்பார்டன்ட் பாயிண்ட்ஸ் நீங்க பார்க்க வேண்டியது என்னன்னா, அவங்க கிளியரா சொல்லிட்டாங்க. நீங்க மெசேஜ் யார் யாருக்கு அனுப்புறீங்களோ, என்னென்ன மெசேஜ், அந்த டேட்டஸ் இல்ல ஸ்டேட்டஸ் எல்லா இன்ஃபர்மேஷனும், ப்ரொஃபைல் பிக்சர்ஸ், பேமெண்ட் அண்ட் பிசினஸ் டிரான்சாக்ஷன் டீட்டெயில்ஸ், கால் எல்லா குரூப் டோட்டல் இன்ஃபர்மேஷனுமே அவங்க எடுத்துக்கிறாங்க. அத நீங்க மெயினா பார்த்துக்கணும். ஸோ அதுலேருந்து சர்டன் இன்ஃபர்மேஷன் ஒண்ணு சொன்னா பார்த்தீங்கன்னா, ஆ நம்மளுடைய அக்கவுண்ட் இன்ஃபர்மேஷன் எடுத்துக்கிறாங்க. அடுத்து நம்ம மெசேஜ் ஆ சப்போஸ் நான் இங்கேருந்து வேற ஒருத்தருக்கு அனுப்புறோம்னா, டெலிவரி ஆயிடுச்சுன்னு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அந்த மெசேஜ வந்து அவங்களோட சர்வர்லேருந்து நாங்க ரிமூவ் பண்ணிருவோம்ன்னு சொல்றாங்க. பட் இன் கேஸ் நான் மெசேஜ் வந்து இங்கேருந்து நான் அனுப்பிச்சிருக்கேன். அவங்க ஆஃப்லைன் ஆர் சம்திங் அவங்களுக்கு டெலிவர் ஆகல அப்படின்னு சொன்னாங்கன்னா, அவங்க என்ன சொன்னாங்கன்னா, தே வில் பி கீப்பிங் தட் அந்த மெசேஜ ஒரு என்கிரிப்டட் ஃபார்ம். அந்த மெசேஜ வந்து அவங்களோட சர்வர்ல 30 நாளைக்கு இருக்குமாம். ஸோ 30 நாளுக்கு அப்புறமும் ஸ்டில் அந்த மெசேஜ் வந்து நம்ம யாருக்கு அனுப்பிச்சிருக்கோமோ அவங்களுக்கு டெலிவர் ஆகலைன்னா, அப்பதான் நாங்க அத டெலீட் பண்ணுவோம்ன்னு சொல்றாங்க. ஸோ இதுலருந்து என்ன சொல்றதுன்னா, நம்மளோட டேட்டாஸ வந்து அவங்களோட சர்வர்ல தான் என்கிரிப்டட் ஃபார்மட்ல சேவ் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ இது நம்ம பார்க்க வேண்டிய ஒரு அ பாயிண்ட் இது. கண்டிப்பா. ஸோ நம்மளோட டேட்டா அவங்களோட சர்வர்ல சேவ் ஆகி இருக்கு. அடுத்து ஃபோன் நம்பர் கான்டாக்ட்ஸ்ன்னு சொல்றாங்க. ஸோ என்ன சொல்றாங்கன்னா, நம்மளோட ஃபோன் நம்பர் கான்டாக்ட்ஸ் இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் அவங்க எடுப்பாங்க அப்படின்னு சொல்றாங்கல்ல. அது என்ன சொல்ல வராங்கன்னு பார்ப்போம் இப்ப. Your connection. We will keep track of your phone number in specific to your contact. ஸோ நம்ம மொபைல்ல இருக்கிற கான்டாக்ட் லிஸ்ட்டையும் அவங்க ட்ராக் பண்றாங்க. அந்த டேட்டாவையும். அது என்ன சொல்ல வராங்கன்னா, பட் இந்த கான்டாக்ட் லிஸ்ட் இஃப் த பெர்சன் இஸ் நாட் அ வாட்ஸ்அப் யூசர் அப்ப அவங்க வந்து ட்ராக் பண்ண மாட்டோம் அப்படின்னு. ஸோ நம்ம மொபைல்ல இருக்கிற கான்டாக்ட் ஃபோன் நம்பர்ஸ் இருக்குல்ல, அவங்க எல்லாத்தையும் அதில இருக்கிற கான்டாக்ட் லிஸ்ட் எல்லாத்தையும் அவங்க ட்ராக் பண்ணுவாங்கன்னு தான் சொல்றாங்க. பட் இன் கேஸ் நம்மளோட இருக்கிற கான்டாக்ட் லிஸ்ட்ல இருக்கிற பெர்சன் இஸ் நாட் யூசிங் வாட்ஸ்அப். வாட்ஸ்அப் யூஸ் பண்ணாத ஒரு யூசரா இருந்தாங்கன்னா, அவங்க இத நாங்க ட்ராக் பண்ண மாட்டோம்னு சொல்லி தான் சொல்றாங்க. டிரான்சாக்ஷன் அண்ட் பேமெண்ட் டேட்டா. ஸோ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நம்ம பேமெண்ட் டிரான்சாக்ஷன் பண்றோம்ல, நம்ம WhatsAppலேருந்து அந்த டேட்டா, அந்த இன்ஃபர்மேஷன் நம்ம என்னென்ன சொல்றோமோ, அந்த அக்கவுண்ட் நம்பர்ஸ் ஆல் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் அவங்க கலெக்ட் பண்றாங்க. அதேபோல பிசினஸ் ஓரியன்டடா என்ன பண்றாங்களோ, சப்போஸ் பிசினஸ் ஓரியன்டட் நம்ம என்னென்ன மெசேஜ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு யுஆர்எல் ஹிட் பண்ணி அ அத அனுப்புறோம் நம்ம. ஸோ அதில இருக்க இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் அவங்க எடுத்துக்கிறாங்க. ஸோ வாட்ஸ்அப் சைட்லேருந்து நம்ம என்ன சொல்றாங்க? அதான். ஸோ Facebook ஹேஸ் ஆல் ரைட்ஸ் டூ ஓன் டேட்டா ஃப்ரம் தி யூசர் ஃபார் தேர் பிசினஸ் பர்ப்பஸ்ன்னு சொல்றாங்க. ஏன்னா, நம்ம அந்த ப்ராம்ப்ட் வந்திருக்குல்ல, அதில அக்ரின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள போயிட்டோம்னா, அவங்களோட டெர்ம்ஸ் அண்ட் பாலிசிக்கு நம்ம அக்ரி பண்ணிட்டோம். ஸோ நம்மளோட டேட்டாவ அவங்க எடுத்துக்கலாம்னு சொல்லி நம்ம அக்ரி பண்ணிக்கிட்டோம். ஸோ அத நம்ம பார்த்து கிளிக் பண்ணணும். அதான் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கக்கூடிய ஒரு நேரம் அது. அக்ரின்னு கிளிக் பண்றதுக்கு முன்னாடி. சரி ஓகே. இப்போ WhatsApp வேண்டாம். இந்த பாலிசி, இந்த செக்யூரிட்டி இதெல்லாம் இல்ல அப்படின்னு நெனச்சோம்னா, வேற என்ன ஒரு ஆல்டர்னேட்டிவ் இருக்கு அப்படின்னு. ஸோ ஆல்டர்னேட்டிவ் இருக்குன்னா, இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா, சிக்னல் ஆர் டெலிகிராம் 2 ஆல்டர்னேட்டிவ் ஆப் இருக்கு. மெசேஜிங் ஆப். ஸோ அத நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து செக்யூரிட்டி பிரச்சனை இல்லைன்னு சொல்றாங்க. ஸோ டெலிகிராம் ஓகே. யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். பட் செக்யூரிட்டி நார்ம்ஸ் இல்லைன்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இப்போதைக்கு நம்ம பார்த்தோம்னா, இந்த 2 ஆ மெசேஜிங் ஆப் ஒரு ஆல்டர்னேட்டிவ் சொல்யூஷனா யூஸ் பண்ணிக்கலாம். பட் இருந்தாலும் நம்ம பிப்ரவரி 8 வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆ மெ வாட்ஸ்அப் சைட்லேருந்து அவங்க டெர்ம்ஸ் அண்ட் பாலிசில ஏதோ குறைக்கிறாங்களா? இல்ல இதிலேயே அவங்க இருக்க போறாங்களா? அப்படின்னு சொல்றாங்க. சப்போஸ் இப்ப இருக்கிற பாலிசி இருக்குன்னு சொன்னாங்கன்னா, 8க்கு அப்புறம் கண்டிப்பா நம்ம WhatsAppலேருந்து ஏதோ சேஞ்சஸ் இருக்கும். ஸோ அ இதோட இந்த வீடியோவ நான் ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஆ இந்த வீடியோல உள்ள இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். ஆ ஸோ அதேபோல இன்னொன்னு அ இந்த இருக்க வீடியோல இருக்கிறதெல்லாம் நீங்க தமிழ்ல வேணும்னு எதிர்பார்த்தீங்கன்னா, நான் தமிழ்லயும் போடுறேன். தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங் மீ அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மீ. ஸோ உங்கள நெக்ஸ்ட் வீடியோல நான் பார்ப்பேன். ஸோ தேங்க் யூ.